எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேரளா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு தான் செய்ய போகிறது. இதுக்கு நான் இங்கே ஒரு பெரிய மங்கட மீனை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஒரு 3-4 குடம்புளியை தண்ணியிலே ஊற வைக்கணும். உங்ககிட்ட குடம்புளி இல்லைன்னா நாட்டு புளி சேர்த்தாலும் போதும். ஒரு மண் சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஓயில்லையும் இந்த குழம்பு செய்திடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு போடலாம். வெந்தயம் கடுகு எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் 4-5 கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸு இஞ்சி, 5-6 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 4-5 சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஊற வச்ச புளி மட்டும் சேர்த்திடலாம். 5 மினிட்டுக்கு அப்புறம் நமக்கு தேவையான மசாலா எல்லாம் போடலாம். இந்த குழம்புக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புளி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மசாலா நல்லா வேக வைக்கணும். இதோ பாருங்க, மசாலா இப்படி கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போடலாம். அது கூடவே 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு மீன் போடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் 15 மினிட் நேரம் மீடியம் தீயிலே மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ பார்த்தாலே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதிலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டாலே குழம்பு கொஞ்சம் கூடி டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு சமைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டாலே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த மசாலையும் புளியும் எல்லாம் மீன்லேயே நல்லா சேர்த்து இருக்கும். எல்லாரும் இந்த மீன் குழம்பை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்லேயே போடுங்க.